திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக மனிதநேயத்துக்கு விரோதமாக அவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவது குறித்து நடைபெறுகின்ற பத்திரிகையாளர் சந்திப்பு. மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் 8373 ஏக்கர் பரப்பளவில் தேயிலை தோட்டங்கள் ஏறக்குறைய 200 ஆண்டுகளாக இருந்து வருகின்றன. 6 தலைமுறைகளாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்து வருகிறார்கள். துவக்கத்தில் இந்த தேயிலை தோட்டங்கள் திருவிதாங்கூர் அரசருக்கு சொந்தமாக இருந்து அதன்பின் பிபிடிசி நிர்வாகத்தோடு 99 ஆண்டுகளுக்கு 1927ஆம் ஆண்டு குத்தகைக்கு விடப்பட்டது. சட்டப்படியாக 2028ஆம் ஆண்டு மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களுடைய குத்தகை நிறைவேற உள்ளது. இன்று வரையிலும் 8373 ஏக்கராவிலும் ஆர்கானிக் என்று அழைக்கப்படக்கூடிய இயற்கை உரங்கள் அளிக்கப்பட்டு உற்பத்தியாகக்கூடிய தேயிலை தான் அங்கு விளைவிக்கப்படுகிறது. பெரும்பாலும் இவைகள் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இன்று வரையிலும் அது உலகத்தரம் வாய்ந்த தேயிலை உற்பத்தி செய்யக்கூடிய தளமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பிபிடிசி நிர்வாகத்திற்கு உட்பட்ட பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கொத்தடிமைகளைப் போல நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளமே வழங்கப்படுகிறது. அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் கூட முறையான பராமரிப்பின்றி அவர்கள் சிரமப்படுகிறார்கள். அவர்களுடைய தினச்சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தொடங்கி ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் அவருடைய வாழ்வுரிமை மேம்படுத்துவதற்காக நாங்கள் போராடினோம். அதனுடைய விளைவாக இன்று ஏறக்குறைய 490 ரூபாய் வரையிலும் அவர்கள் சம்பளம் பெறுகிறார். இந்த நிலையில் அங்கு பணிபுரியக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை 45 நாட்களுக்கு உள்ளாக அவர்களுடைய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் தனிப்பட்ட முறையில் அழைத்து கட்டாயப்படுத்தி இப்பொழுது அவரிடத்திலே கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். அந்த விருப்ப ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலும் 3 லட்சம் ரூபாய் நட்டீடாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் பேசி இந்த காரியத்தை பிபிடிசி நிர்வாகம் செய்திருக்கிறது. இது கேள்விப்பட்ட உடனேயே அந்த நேரத்திலே தேர்தல் நடந்து கொண்டிருந்த காரணத்தினாலே நான் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் 4 பேரை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்காக அனுப்பி வைத்தோம். ஆனால் மணிமுத்தாறு அருகிலேயே அங்கிருந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகள், அதாவது வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் எங்களுடைய நிர்வாகிகளை மேலே செல்ல அனுமதிக்கவில்லை. அவர்கள் காரிலே செல்ல அனுமதிக்காத காரணத்தினாலே அடுத்த நாள் இவர்கள் பேருந்திலே சென்று 3 நாள் தங்கி தேயிலை தோட்ட தொழிலாளருடைய குறைகளை எல்லாம் கேட்டறிந்து அதற்கு பிறகு மனு தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொழிலாளர் துறை ஆணையர் காவல்துறை எல்லாம் சந்தித்தார். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வழக்கறிஞர் குழுவை நான் அங்கே அனுப்பி வைத்து அவர்கள் கொடுத்த அறிக்கையின் பேரில் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அறிக்கை சமர்ப்பித்தேன். உடனடியாக இந்த பிரச்சனையை தலையிட்டு அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுங்கள்,
குத்தகை காலம் முடிந்தவுடன் பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றப்பட வேண்டுமே தவிர தொழிலாளர்கள் அல்ல என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியதோடு கடந்த 15ஆம் தேதி அன்று காலை வந்து கோயம்புத்தூர் வந்த முதலமைச்சரை சந்திப்பதற்காக அவருடைய முதலமைச்சருடைய தனி செயலாளர் தினேஷ் அவர்களுக்கு நான் வந்து அதிகாரம் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதுக்கு பதிலில்லை. அதே போல் கனிமொழி எம்பி அவரிடத்திலே ஃபோனில் தொடர்பு கொண்டு இது அவசரம், இந்த சந்திப்பிற்கு வாய்ப்பு ஏற்படுத்தார்கள் என்று கேட்டேன். அது கிடைக்கவில்லை. இன்று தேதி 19 இன்று வரையிலும் முதலமைச்சரிடத்திலே வந்து சந்திப்பதற்கு நேரம் கேட்டு நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதில் மிக முக்கியமாக நான் இதில் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது, அதாவது அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய முன்னோர்கள். 99 குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்துக்கான, அந்த நிர்வாகத்துக்குத்தான் அந்த குத்தகை முடிந்திருக்கிறத தொழிலாளர்களுக்கான. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2020 அல்லது அதுக்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகத்தை வந்து வெளியே அனுப்பிவிடலாம். எனவே அந்த தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அந்த தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசு டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக அந்த தேயிலை தோட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே பணிபுரிகிறார். கூடலூர்ல டேன்டி மூலமாக தேயிலை தோட்டங்கள் நடத்தப்படுகிறது. 1965-70களில் இலங்கையிலிருந்து, அதாவது அங்கு தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் குடியுரிமை நீக்கப்பட்டு, வாக்குரிமை நீக்கப்பட்டு, கப்பலாக சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய பல தேயிலை தோட்டங்களில் அவர்களுக்கு வந்து இந்த தேயிலை தோட்டக்கழகம் உருவாக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எனவே இலங்கையிலிருந்து வந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்ட கழகம் ஒன்று இருக்கின்ற பொழுது, இப்பொழுது 2021ஆம் ஆண்டில் இந்த 21வது நூற்றாண்டில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்வுரிமையை அவர்களுடைய நீக்கி அவர்களை வந்து மாஞ்சோலையிலிருந்து அகற்றுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஏன் வந்து இந்த பிரச்சனை ஏறக்குறைய 30 நாட்களாக 45 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை ஏன் வந்து அந்த நிர்வாகத்துக்கு இதை தடை செய்ய முன்வரவில்லை? ரெண்டாவது, நாங்கள் வந்து அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்கு போகின்ற பொழுது காவல்துறை ஏன் தடுக்குது? ஏன் வனத்துறை தடுக்கிறாங்க? இதுக்குள்ள வந்து தமிழ்நாடு அரசு இது வந்து என்ன பார்வையோடு இருக்கிறது? 1998 அந்த நிர்வாகம், இது வந்து அரசுக்கு இதுக்கு அப்ப சந்தமே கிடையாது. பிபிடிசி நிர்வாகம் அந்த தொழிலாளர்களை கொத்தடிமைகளைப் போல நடத்துகிறார்கள். ஆங்கிலேயருடைய காலத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட 3 சென்ட் நிலங்களை கூட அடியாட்களை வைத்து அழிக்கிறார்கள். அதாவது வந்து 60 நாள் கூட ஆகாது குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கிறார்கள் போன்ற அடிப்படை பிரச்சனைலாம் சுட்டிக்காட்டி போராடியதற்காக அன்னைக்கு வந்து அதே போல சம்பள கேட்டதற்காக அன்னைக்கு வந்து நிர்வாகத்துக்கு வந்து ஆதரவாக இருந்து 99ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி 17 பேர் தாமரை ஆற்றிலே மூழ்கி உயிரிழந்தார். சரி, அன்று ஏதோ நடந்து விட்டது. இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு வந்து ஏன் வந்து இதுல வந்து மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு வந்து சம்பள உயர்வு கேட்டதற்காக அன்னைக்கு வந்து அவருடைய மனித உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று போராடிய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணல, அன்னைக்கு நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இன்னைக்கு ஏன் வந்து நீங்க அதே நிலை எடுக்கிறீங்க? அப்போ இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு அந்த தேயிலை தோட்டங்களை யாரிடத்திலே ஒப்படைக்க போகிறீர்கள்? அதை என்ன செய்ய போகிறீர்கள்? பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து இரத்தத்தை சிந்தி ஆச்சுங்களா அட்டை கடியிலே வனவிலங்குகளுக்கு பலியாகி உயிரிழந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அப்படியே நிர்மூலம் செய்ய போகிறீர்களா? அழிக்க போறீங்களா? இதுதான் நான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கேள்வி. என்னுடைய கடிதத்துக்கு வந்து நீங்க வந்து நான் வந்து அவசரமாக வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதின பிறகு
நீங்கள் சந்திப்பிற்கு நேரம் கொடுத்துருக்கணும் இல்லை. இது வந்து என்னுடைய சொந்த விஷயத்துக்காக வரல. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய பிரச்சனைக்காக வரும்போது முதலமைச்சருக்கு டைம் கொடுக்கணுமல்ல. நாங்கள் போராட்டம் நடத்தினால் நாங்கள் போராட்டம் தூண்டுகிறேன்னு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. நாங்கள் வன்முறையை கையெழுத்தாக சொல்கிறீங்க. அதனால் தமிழ்நாடு அரசு அவனுடைய நடவடிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்குது. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இப்படி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி வெளியேற்றிட்டு அடுத்த நாள் இந்த தேயிலை தோட்டமுடைய கதி என்ன, யார் இடத்துல கொடுக்க போறீங்க? அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும். இல்ல, அதாவது எந்த உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிற தேயிலை தோட்டங்களை அழிக்க வேண்டும் என்ற உத்தரவு கிடையாது. தேயிலே இருக்குது. இது வேறு அது வேறு இல்ல. தேயிலையே ஒரு மரம் தானே. தேயிலை ஒரு மரம். அந்த மரம் தான் இருக்கிறது. அதை நீங்க எப்படி அழிக்க முடியும்? எந்த சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை சொல்லாது. அதனால அதை தவறாக புரிந்து கொண்டு தவறாக பண்றாங்க. இதுக்குள்ள வேறு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. இல்லை யாருக்காவது தனிப்பட்ட முறையில் இருக்கிற முதலாளிகளுக்கோ அல்லது வேறு ஏதாவது இதை தவறாக பயன்படுத்துவதற்கு உள்நோக்கம் இருப்பதாகவே நாம் கருத வேண்டியிருக்கு. இல்ல, காப்பு காடுன்னா என்னங்க? காடு தாங்க. காப்பு காடு ரெண்டு ஒண்ணுதான். ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட் தான். அது இப்பொழுதும் அது ஃபாரஸ்டா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த காடுகள் முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே தொழிலாளர்கள் குடியிருந்தால்தான் அந்த பாதுகாப்பாக இருக்கும். தொழிலாளர்கள் குடியிருக்கப்படுகின்ற பொழுது எந்த மரமும் வெட்டுவதற்கு தொழிலாளர்கள் அனுமதிப்பதில்லை. அங்கே தவறு நடப்பதற்கு அனுமதிப்பில்லை. அந்த தொழிலாளர்களே அந்த வனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எங்கே தொழிலாளர்கள் இல்லையோ அங்கேதான் மரங்கள் வெட்டப்படுகிறதே தவிர, அங்கேதான் களவு நடக்கிறதே தவிர, அங்கேதான் மான்வேட்டை நடக்கிறதே தவிர, அங்கேதான் யானை தந்தங்கள் பறிவு இருக்கிறதே தவிர, தொழிலாளர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்தில் இது போன்ற எந்த விதமான தவறுகள் வன விலங்குகளுக்கோ வனங்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்பொழுதும் அது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கக்கூடிய இடத்துல உள்ளதான் இருக்குது. அது தனியா கிடையாது. உள்ள மரங்கள் வச்சுக்கிறாங்க. வெளியே வரப்பல மரம் வச்சுக்கிறாங்க. காடுகளுக்குள்ள மரங்களுக்குள்ளதான் தேயிலை இருக்குது. தேயிலையே ஒரு மரம் தான். அதை அழித்து இன்னொரு மரம் உருவாக்க முடியாது. மரம் தான். ஓகே, அதனால என்ன சொல்றோம்னா, இந்த கூடலூர் ஊட்டி பகுதியிலையும் குன்னூர் பகுதியில் தேயிலை தோட்டங்கள் சிறு சிறு இதாக பிரிச்சு 5 ஏக்கர் 10 ஏக்கர் பிரிச்சு கொடுத்துக்கிறாங்க. அதே போல இந்த மாஞ்சோலையை 8373 ஏக்கரை பல தலைமுறைகளாக யாரெல்லாம் அந்த தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்தார்களோ அவருடைய குடும்பங்களுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அவங்களே பண்ணினா கூட அவருடைய படித்த பிள்ளைகளுக்கு அதை பிரித்து கொடுத்து அதை லாபகரமாக நடத்தலாம். நீங்க 99 வருஷம் குத்தகை கொடுக்க வேண்டாம், 33 வருஷம் குத்தகை கொடுத்தோன்னா அது ரொம்ப லாபகரமா பண்ணி கொடுப்பாங்க. அதே போல இப்ப டூரிசம் டெவலப் பண்ணலாம், மாற்றுப்பயிர் பண்ணலாம். இதை எது கொடுத்தாலும் அங்க இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளருடைய குடும்பங்களுக்கு தான் போய் சேரணும் தவிர வேறு யாரும் கைப்பற்றுவதற்கு அதை அனுமதிக்கூடாது. அதுதான் என்னுடைய உள்நோக்கம்ங்கிறது. இதை கொஞ்ச நாள் கழிச்சு பிபிடிசி நிர்வாகமே வேறு நாங்கள் வேற நடத்துறோம், லாஸ் ஆகி போச்சு நடத்துறோம்ங்கிறது அவங்க எடுக்கிறதுக்கோ அது அவங்க பேரை சொல்லிட்டு வேற யார் கை மாறுறதோ கூடாது. வச்சுங்களா? அப்படின்னா அரசு இன்னைக்கு அறிக்கை கொடுக்கல. நீங்க அரசு சொல்லணும் இல்ல, நீங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றுவது இது அரசனுடைய முடிவா அல்லது பிபிடிசியுடைய முடிவா? அப்படின்னு அரசு வெளியே வரட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க முதலமைச்சர் அறிக்கை கொடுக்கட்டும், வனத்துறை அமைச்சர் கொடுக்கட்டும். காப்பு காடுன்னு என்னென்ன அப்புறம் சொல்ற கூட்டிட்டு போய் காமிக்கிறீங்களா? வாங்க காடுன்னு காட்டுக்குள்ள தாங்க தேயிலையே இருக்குது. தேயிலையே காடு தான். அதனால அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏமாற்றக்கூடாது. என்னுடைய இந்த உள்நோக்கம் என்று சொல்லுவது மீண்டும் பிபிடிசி நிர்வாகமே வேறு இவர்களை வெளியேற்றி விட்டு அதை ஒரு சுற்றுலா தலமாகவோ அல்லது வேறு ஒன்றோ மாற்றுவதற்கு அல்லது வேறு யாராக்கு கை மாற்றுவதற்கு அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதற்கு இப்படி ஏதாவது இருக்குமோ என்ற சந்தேகம் தான் எழுகிறத தவிர இல்லை என்று சொன்னால் குடியிருந்த வீட்டை எப்படி நீங்க உடைப்பீங்க? 10 வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டாலே அந்த வீடு அவங்க பட்டா கொடுக்கணும்ல. அது குடியிருப்புங்கிறது தனி தானே. நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆய்வு பண்ணியிருப்பீங்கல்ல. ஆனால் ஒரு குடியிருந்த வீடு ஏறக்குறைய 6 தலைமுறை இருந்த தொழிலாளர்களை எப்படி நீங்க வெளியேற்றுவீங்க? வெளியேற்ற முடியுமா? நீங்க அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு என்ன? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இன்னைக்கு தேயிலை மாஞ்சோலை இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு
அவர்கள் அந்த கிளைமேட் இருந்துட்டு அவங்களால வந்து மண்வெட்டி பிடிச்சு அவர்களால் வந்து வேலை செய்ய முடியாது, வேறு வேலை தெரியாது. அவர்களுக்கு தெரிந்தெல்லாம் தேயிலை பறிப்பது ஒன்றுதான். எனவே அதுதான் இருக்கணும். சப்போஸ் படித்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அங்கேயே ட்ரைனிங் பண்ணி 5 ஏக்கர் கொடுக்கணும், 10 ஏக்கர் கொடுங்க, காய்கறிகள் விளைவிக்கலாம், பழங்கள் விளைவிக்கலாம், வேறு சுற்றுலாத்தலங்களுக்கு ரிசார்ட் கட்டி கொடுக்கலாம். இதையெல்லாம் தொழிலாளர் என்கரேஜ் பண்ணுங்க. அரசு வந்து இது வந்து வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும். அரசனுடைய மௌனம் தான் சந்தேகத்தை கிளப்புது, அவ்வளவுதான் சொல்லணும்.